ஸோ ஸ்காட்டிஷ் வாரியர் ரிட்டர்னும் கொடுத்துட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு நம்மளுடைய சமீசேனை. அண்ட் ஆல்சோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜே உசோவை அட்டாக் பண்ணியிருக்காரு போல. ஸோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம்பவம் பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் போகாதன்றக்காக சிஎம் பங்கு செத்ரான்ஸோட செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் செப்பரேட் வீடியோ பார்ப்போம். இப்போதைக்கு கரண்டாக நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கினியர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு செத்ரான்ஸுக்கும் நம்மளுடைய சமீசேனுக்கான மேட்ச். இந்த ஃபியூடை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். கரண்டாக இந்த மேட்ச் ரிலேட்டட் பார்த்தலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக போயிருக்கு. ஃபைனலாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீசேன்ட்ட சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே சிஎம் பங்குனால தான். நான் வந்து சிஎம் பங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்மளுடைய சமீசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் எடுத்து செத்ரோன்ஸ் அடிக்கலான்னு வருவார். அதுக்கு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா சேரை தூக்கி போட்டு வராரு. ஸோ அந்த இடத்துல செத்ரோன்ஸ் ரோல் அப் பண்ணி பின் பண்ணி நம்மளுடைய சமீசேனை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நீயும் ஒரு நல்லா வந்தான், பட் இருந்தாலும் நீயும் கொஞ்சம் யோசின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஜே உசோவை அட்டாக் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மொத்த ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ அட்டாக் பண்ணது யாருன்றதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு. அதனால செத்ரோன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலன்றதை சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை ஜிடிஎஸ்ஸாக இருக்குமா, இல்லைன்னா கிரப்ஸ்டாப்பாக இருக்குமா, இல்லைன்னா நம்மளுடைய கிளேம் ஓவராக இருக்குமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பல தியரி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. இதன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது கிளேம் ஓவர் தான்ன்றதை. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ட்ரூ மெக்கினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம் ஓவரை வந்து சமீசேனிக்கு கனெக்ட் பண்ணி இந்த வாரம் ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆஃபர் என்ன நடந்திருக்குன்றதையும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ட்ரூ மெக்கினியர் பேக். அண்ட் ஆல்சோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோவை அட்டாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க.